ஹாய் கைஸ், நான் உதிரன் அண்ட் ஹலோ யுவர்ஸ். எனக்கு திருமந்திரத்தோடைய 31வது பாடலை வந்து நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். இந்த பாடல் என்ன அப்படின்னா, சாந்தங் கமலும் கபரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்களுக்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரென்ன வாயிர நாமங்கள் ஓந்தம் இருந்தும் புகழ்வென்றனே. இது திருமந்திரத்துடைய 31வது பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கான பாடின பாடல் தான் எல்லாமே. அதாவது முதல் வரி எப்படின்னா, எப்படி வந்து ஒரு முடி இருக்கு இல்லையா, ஜடை முடி. இந்த ஜடை முடியை சாதாரணமா இருக்கிறது இல்லாம நம்ம வந்து ஒரு வாசனை இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த சந்தன கட்டையெல்லாம் பயன்படுத்தி அதெல்லாம் இடிச்சு ஒரு ஸ்மெல் தரக்கூடிய ஒரு பொருளை உருவாக்கி தலையில தேய்ச்சா எப்படி அந்த முடி வந்து நல்ல நறுமணம் மிக்க ஒரு விஷயமா மாறுதோ, அந்த மாதிரி தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் அமரர்கள் எல்லாத்துக்கும் சிவன் கொடுத்த ஒரு மெய்ஞான அறிவு என்ன அப்படின்னா, 1000 சூரியன்களுக்கு சமமா ஒளியை தரக்கூடிய ஒரு மந்திர சொல் ஓம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திர சொல். அந்த ஒரு சொல்ல நான் வந்து எப்ப வந்து இடைவிடாம ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சமயத்திலையும் சரி, அதாவது செயலற்று இருக்கக்கூடிய சூழல்லையும் சரி, செயல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துலையும் சரி, எப்ப அந்த ஒரு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நான் மைண்டுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, என்னாலும் வந்து அந்த ஒரு மெய்ஞான அறிவுல ஒரு நல்ல வாசனை மிக்க ஒருவனா, அதாவது அறிவு மிக்க ஒருவனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து சொல்றாரு. ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், சயின்ஸ் ஆஃப் ஓம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சயின்ஸ் ஆஃப் ஓம். ஓம்னா என்ன, ஓம் அப்படிங்கிற மந்திரத்துல என்ன பவர் இருக்கு, அதை நான் எப்படி சயின்ஸோட லிங்க் பண்றேன் அப்படின்னா, சும்மா உட்காந்துட்டு ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டோன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இந்த அளவுல, இந்த மாத்திரை அளவுல தான் உச்சரிக்கணுங்கிற ஒரு டைமிங் இருக்குது. உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு தெரியணும். முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நான் அதை வந்து ஓம், சயின்ஸ் ஆஃப் ஓமா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன் ரொம்ப நேரம். அப்புறம் நான் சொல்லி பார்த்தேன் ஓம் ஓம்னு. ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. எனக்கே வந்து ஐயையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இருக்கு ஓம் ஓம்னு. ஏன்னா காலங்காலமா நம்ம பெரியவங்க செஞ்சுட்டு வர்றதுதான். ஆனா அதுக்கு சயின்டிபிக்கலா நான் சொல்லணும். எனக்கு அந்த நேரத்துல வந்து என்னடா செய்யறது ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஓம் ஓம்னு சொல்றது. அப்புறம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, நீங்க இதை கவனிச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓம் அப்படிங்கிற இந்த ஒரு சவுண்ட் நம்ம உச்சரிக்கிறோம்ல, அப்ப நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் இப்படியே என்னடா பண்றேன்னு என்னடா பண்ண இப்படி கண்ண மூடிட்டு இப்படி நான் உட்காந்துருந்தேன் ஓம் ஓம்னு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது இந்த அதிர்வு தான். இங்க எனக்கு அதிர்வு தோணுச்சு ஓம் அப்படின்னு. வேற எங்கெங்க அதிர்வு வருது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அடுத்து ஓம்னு சொல்றப்ப இங்க ஹார்ட்ல கை வச்சேன். ஓம் அதிருது, இங்கே அதிருது, வயிற்றுல ஓம் அதிரல. அப்ப அங்க வேண்டாம், வேற எங்க அதிருதுன்னு நான் எல்லா இடத்துலயும் வச்சு பார்த்தேன். அப்புறம் தலையில இங்க வச்சு பார்த்தேன், உச்சந்தலையில இங்க ஓம் நல்லாவே அதிருச்சு. அந்த ஒரு எக்கோ, அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து இப்படி டங்குன்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி ஓம்னோடனே இந்த இடத்துல வந்து அந்த ஃபீல் வந்து எனக்கு. இங்க கை வச்சோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அது அங்கதான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இடம் தான் வந்து நம்மளை வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட், அதாவது எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த சூழலுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்க அந்த பாட்டு தான். நான் ஓம்னு சொல்றப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கவனம் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி பல பாடல சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலா வரக்கூடிய ஒரு சவுண்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆல்பா தீட்டா ஸ்லோ வேவ்ஸ் வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்குது. வெளில இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் வேவுக்கு வந்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சில எவ்வளவு ஹட்ச்ல அது வருதோ அதுக்கேற்ற மாதிரியே உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேவ்ஸோடைய இதுவும் அலைன்மெண்ட் ஆகுது. இதுக்கு பேர் நியூரல் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சவுண்டை வந்து என்னுடைய சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்துருச்சா, அது ஸ்லோ வேவ்ஸ். இந்த ஆல்பா தீட்டாங்கிறது ஸ்லோ வேவ்ஸ். இதோடைய பவர் என்னன்னா, நம்ம வந்து பீட்டா வேவ்ஸ் எப்ப வந்து ஆக்டிவிட்டி கம்மியாகுதோ, பீட்டா வேவ்ஸ்ங்கிறது என்னன்னா, சாதாரணமா நம்ம இருக்க கூடுறப்ப ஒரு ஸ்டேட் தான், நம்ம யோசிக்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சே இருக்கும்ல, இந்த ஸ்டேட்ல நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த அலைகள் தான் பீட்டா வேவ்ஸ். ஆல்பா தீட்டா வேவ்ஸ் வந்து ஃபோக்கஸ்டா, இன்வெர்ட் ஃபோக்கஸ்டா இருக்கிறப்ப ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்லக்கூடிய இந்த ஓம் அப்படிங்கிற இந்த சாண்டிங்கோட சேர்றப்ப அதோட சிங்க் ஆகுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சிங்க் ஆயிடுச்சா, இங்க அந்த அதிர்வுகள் நான் ஃபீல் பண்றேன்னா, இந்த அதிர்வு தான் பிரெயின் ஸ்டெம்லயே எனக்கு அந்த அதிர்வு ஃபீல் பண்ண முடியுது.
இந்த பிரெயின் ஸ்டெம்ல இந்த சவுண்டுனால என்ன ஏற்படுது, என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுங்கிறத சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணீங்கன்னா இஇஜி அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரோ என்சிஃபலோகிராம்னு சொல்லி நினைக்கிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. எஃப்எம்ஆர்ஐ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்ப இஇஜியா இருக்கட்டும், எஃப்எம்ஆர்ஐயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு டிவைசஸ் தான். நீங்க இந்த சில படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க வந்து ஒரு ரவுண்டா ஒரு ஒயர் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சு ஒரு பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிவி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல சிக்னல் போய்கிட்டே இருக்கும். அங்கங்க மாட்டி மாட்டி வச்சிருப்பாங்க ஒரு ரவுண்டா ஒண்ணு. இது எதுக்குன்னா பிரெயினோட ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கறத டிடெக்ட் பண்ற மிஷின் தான் அது இஇஜி அப்படிங்கிறது. எஃப்எம்ஆர்ஐங்கிறது எம்ஆர்ஐ தான். எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லேயே எஃப்எம்ஆர்ஐன்னு இருக்கு. நம்ம பிரெயினோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குது, அந்தந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய பார்ட்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத டிடெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான். இதை வச்சு நம்ம இதை வச்சு ஒரு சாண்டிங் பண்றவங்க, அதாவது ஓம்னு மந்திரம் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து அதுல கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறமா அவங்க மேல வச்சு டெஸ்ட் பண்றப்போ டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது, செல்ஃப் ரெஃபரன்ஷியல் தாட் கம்மியாகுது. இந்த பிரெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, இங்க நான் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம கவனத்துல இல்லாத செய்யக்கூடிய செயல்கள், அதாவது இந்த ஹார்ட் பீட் அடிக்கிறதா இருக்கட்டும், மூச்சு விடுறதா இருக்கட்டும், வயிறுல சாப்பாடு செரிமானம் பண்றதா இருக்கட்டும், ஹார்மோன் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், செல் டிவிஷன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்றது நம்ம கண்ட்ரோல் இல்லாம பண்ற ஒரு விஷயம் தான். அதை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்க ஒரு விஷயம் தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இங்க வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது, கொஞ்சம் திருப்பி தன்னை புதுப்பிச்சுக்குது, புது சர்க்கியூட்ஸ் அங்க டெவலப் ஆகுதுங்கிறத இந்த பாடலை உச்சரிச்சுட்டு இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம இந்த ஒரு இஇஜி எஃப்எம்ஆர் எல்லாம் வச்சு பாக்குறப்போ தெரியுது அப்படிங்கறத ரிசர்ச்ல சொல்றாங்க. அமிக்டிலாவுடைய ஆக்டிவிட்டி கம்மியாகுதுன்றாங்க. அமிக்டிலா அப்படிங்கிற பிரெயின் பார்ட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எமோஷன். எல்லா விஷயத்தையும் நம்ம எமோஷனலா பாக்குறது, ஒரு அறிவா இன்டெலிஜென்ட்டா யோசிக்காம எமோஷனலா பாக்குறது தான். அது காரணம் அமிக்டிலா தான். இதோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இல்ல ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வேற என்ன நான் கவனிச்சேன் அப்படின்னா, இப்ப நான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஆனா ஒவ்வொரு சில நீங்க இந்த கைக்கு மூக்கு கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா சில வார்த்தை நான் பேசுறப்பதான் மூச்சு வெளியில வருது, அந்த ஒரு எக்ஸ்கிலேஷன் நடக்குது. நான் அப்புறம் வேற ஒரு பெரிய வார்த்தைகள் பேசுறப்போ மூச்சு இழுத்து உள்ள போய்க்குது தானா, அதை நான் கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நான் சொல்றப்ப இங்க கை வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி வைக்கிறப்பதான் நான் மூக்குல கை வச்சேன். மூக்குல அந்த ஓம்ங்கிற அந்த ஒரு அதிர்வு வரல. ஆனா இங்க கை வச்சுறப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப வந்து மூச்சை உள்ள எடுத்துட்டேன்னா, உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா தான் ஓம்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படி சொல்றப்போ நான் மூக்கு வழியும் வாய் வழியும் காத்து வெளியில வருது, உள்ள போல. ஓம் அப்படின்னா வாய் வழியா கொஞ்சம் காத்து வெளியில வருது, மூச்சு வழியா காத்து வெளியில வருது. அந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அடுத்த ஒரு ஓம் சொல்ல போகும்ல, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப்ல தான் திருப்பி நம்ம மூச்சை உள்ள எடுக்கிறோம். அப்புறம் ஓம் காத்து வெளியில வருது. அந்த ஓம் அப்படிங்கிறது எக்ஸ்கலேஷன், மூச்சு வெளியில விடுறப்ப கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்ட் தான் இந்த ஓம். அப்ப இதுக்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்பதான் இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஓம்ங்கிற மந்திரத்தை நீங்க அந்த ஒரு அது எவ்வளவு காலம் ஒழிக்கணும் அப்படிங்கிறத திருமந்திரத்துல ஏதோ ஒரு சாங்ல கூத்துருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் அந்த சாங்க்கு நம்ம இன்னும் போகல, அது கிட்டத்தட்ட 1000 தாண்டி போகும்னு நினைக்கிறேன். அங்கதான் வந்து அந்த ஒரு பாடல் மூச்சு இவ்வளவு அளவு விடணும், இவ்வளவு மாத்திரை மூச்சை உள்ள எடுக்கணும், இவ்வளவு மாத்திரை நேரத்தை உள்ள வச்சிருக்கணும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் நம்ம பாக்குறப்ப நான் திருப்பி இதை ஒருக்கா சொல்றேன். அந்த அளவுல ஓம்ங்கிற சொல்றப்போ ஒரு நிமிஷத்துக்கு 4ல இருந்து 5 தடவை மூச்சு விடணுமா இந்த ஓம் அப்படிங்கிற சொல்றப்ப. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் விட்டு பார்த்தேன். ஓம் ஓம் அப்படின்னு இந்த ஒரு சவுண்ட் நம்ம ஒரு கேப் நம்ம சொல்லுவோம்ல. இப்ப பேசுறதுக்காக நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன், கொஞ்சம் டைம் விட்டுட்டு சொல்லுவோம்ல. அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு விட ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி விடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேகல் டோன், ஹார்ட்டோடைய வேகஸ் நர்வ், ஹார்ட் பிரெயின் கனெக்ஷனா இருக்கக்கூடிய அந்த ஒரு நர்வ், ஹார்ட்டோடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து பிரெயினோட ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துற ஒரு நர்வ். ஹார்ட் பீட் நம்ம ஸ்லோவா ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கப்போ ரொம்ப எப்படி அமைதியா துடிக்குதோ மெதுவா துடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஓம் சாண்டிங்கை ப்ரே பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஹார்ட்டோட இந்த வேகல் டோன் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. அப்போ பிரெயினோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது, ரெஸ்ட்டுக்கு போகுது, ஃபோக்கஸ் அதிகமாகுது, இன்வெர்ட் ஃபோக்கஸ் அதிகமாகுது, அட்டென்ஷன் அதிகமாகுது, அந்த ஒரு காம்னஸ் அமைதி கிடைக்குது. இது எல்லாத்தையும் சயின்டிபிக்கலா லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இதெல்லாம். ஸோ ஒரு ஓம் அப்படின்னு இந்த 2 வார்த்தைக்குள்ள அதோட யூஸா சயின்ஸா இவ்வளவு விஷயம் இருக்குது. ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து நம்ம தினமும் இனிமே நான் ஓம்னு வெளியில சொன்னா சிலருக்கு அசிங்கப்படுவோம், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து மெடிடேஷன் பண்ணி உட்காந்துருக்கேன், ஓம் அப்படின்னு நான் கத்துனா எனக்கு வந்து ஐயோ யாராவது நம்ம பார்த்தா நினைப்பாங்க, அப்பா நினைப்பாங்க, அப்பா அம்மா நினைப்பாங்க அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த ஓம்னு நம்ம சொல்ற அந்த விஷயத்த திருமந்திரம் பாடலை நான் எப்படி வந்து மைண்ட்ல ரிப்பீட்டடா அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி நான் மைண்டுக்குள்ளேயே ஓம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா
அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா அதே நான் என்ன சயின்ஸ் சொன்னா அதே தான் நடக்குது. மைண்ட்ல எப்போ நான் வந்து பண்ணா அப்போ மூச்சு வெளியில வருது, யோசிக்கிறப்ப ஓம் அப்படின்னு மூச்சு மைண்டுக்குள்ள யோசிச்சு பார்க்குறப்ப அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேட் தான். அப்போ நீங்கள் வந்து செயல் செய்கிறப்பையும் செயல் செய்யாத ஸ்டேட்லையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நினைச்சு பார்த்தீங்கன்னா கூட சரி தான் ஓம்ங்கிற அந்த விஷயத்த அந்த டைமிங் கேப்பை கொடுத்து பண்ணிங்கனாலும் இந்த சயின்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். அதோடைய வெளிப்பாடாக தான் நம்மளுக்கு வந்து இந்த அமைதி கிடைக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓம்னு சொன்னா அமைதி கிடைக்கும்னு நான் சிம்பிளா ஆன்மீகத்தில் சொல்லுமா சொல்லிடலாம். பட் சயின்டிஃபிக்கலாக நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் இந்த ஒரு வீடியோ மூலியமா சொல்லியிருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த சாங் ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா பை.